வணக்கம் நண்பர்களே, இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. புரட்டாசி மாதம் ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பிச்சாச்சு. நிறைய பேர் நான்வெஜ்ஜை மிஸ் பண்ணுவீங்க. அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் டிஷ், நான்வெஜ் ஸ்டைலில் ஒரு வெஜ் சால்னா பார்க்கலாமா? இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மசால் தயார் பண்ணிக்கலாம். 3 சில் தேங்காய் எடுத்துக்கோங்க, ரெண்டு ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம், அப்புறம் 2 தக்காளி, புதினா, கொத்தமல்லி, இது நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மசால், அப்புறமா இஞ்சி பூண்டு. இதுதான் நமக்கு இப்போ தேவையானது. தாளிக்கிறதுக்கு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஒரு பே லீஃப், அன்னாசிப்பூ, கல்பாசி, சோம்பு, கொஞ்சோண்டு ஜாதிபத்திரி, அது உணிக்கி வச்சுருக்கேன், ஏன்னா வாயில் பட்டால் கசக்கும். இப்போ நல்லெண்ணெய் குக்கரில் போட்டுக்கோங்க. இந்த தாளிக்க வேண்டிய பொருள் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு வதங்கணும்னா நம்ம போட்ட வெங்காயம் பாதி ஆயிடணும், நல்லா செவந்து வரணும். வெங்காயம் எந்த அளவுக்கு செவக்குதோ சால்னா, பிரியாணி எல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா எண்ணெயிலே பொரிஞ்சு வருது. இந்த அளவுக்கு பாதியாக செவக்க வதங்கினதுக்கப்புறமா 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கி அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு இல்லைன்னா தூள் உப்பு, அப்புறமா மஞ்சத்தூள். இந்த கல் உப்பும் மஞ்சத்தூளும் எதுக்குன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரத்துக்காக. தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி நிறைய புதினா இலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. புதினா நிறையா இருக்கணும், கொத்தமல்லி கொஞ்சம் குறையா இருக்கணும். இப்போ மசாலாம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் விழுது, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுங்க. அந்த தேங்காய் வாசனை, தேங்காய் மசாலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சால்னா எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்போது உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 2 சத்தம் ஹையில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துருங்க. ஸ்ட்ரீம் போனதுக்கப்புறமா திருப்பி ஒரு தடவை கலக்கி விட்டு கொதிக்க விடுங்க. இப்போ தான் முக்கியமான பொருள் ஆட் பண்ணோம். ஜாதிக்காய் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நல்லா உணுக்கிக்கோங்க. உணுக்கிட்டு அதை பாருங்கள், எவ்வளோண்டு பீஸ் எடுக்கிறேன் பாருங்கள். அந்த சின்ன பீஸ் எடுத்து நல்லா துகுலாக்கி வச்சுக்கோங்க. நிறையா போட்டால் அந்த குழம்பையே கெடுத்து விட்டுரும். அதனால் இவ்வளோண்டு, இந்த ஒரு பிஞ்ச் தான் நமக்கு வேணும் இந்த அளவு குழம்புக்கு. இதை போடுங்க, அவ்வளோ வாசமாக இருக்கும். நம்ம செஞ்ச இந்த சால்னா குழம்பு இருக்கு இல்லையா, இதோட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் இந்த ஜாதிக்காய். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா நம்ம நான்வெஜ் ஸ்டைலில் தயார் பண்ண இந்த எம்டி சால்னா தயார். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, ஆப்பம், பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது ஆப்டாக இருக்கும். சூடாக இட்லி அவிச்சு இதுக்கு இந்த குழம்பு ஊற்றி அது மேலே ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே கனெக்டட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.